இந்த கட்சியில் இல்லை எதுக்கு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இந்த செங்கோட்டையனை இந்த மூத்த அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து 1977 எம்எல்ஏவாக இருக்கிறாரு, போக்குவரத்து துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு பல துறைகளில் ஒரு 4 துறைகள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இருந்த போதிலும் அந்த மாவட்டத்தில் செங்கோட்டையனை இபிஎஸ் தொடர்ந்து அந்த புறக்கணிப்பதாகவும் அந்த மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால நான் கேட்குறேன் சார். அதிமுகவில் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் 7வது தடவை ஜெயிச்சவர் அவர் ஒருத்தர் தான் அங்க பேர் சொல்ற ஒரு தலைவரா அங்க இருக்காரு சார். மீதி எல்லாரும் போயிட்டாங்க. பிஜி நாராயணன் முன்னாள் எம்பி, கேளுங்க சொல்றேன், கோவிந்தராஜ் முன்னாள் எம்பி, வடிகால் வாரிய தலைவர், எம்எல்ஏ சின்னசாமி, இப்படி லைனா, அப்புறம் ஒரு லேடி எக்ஸ் எம்எல்ஏ ராசிபுரம் சுந்தரம் அங்க போய் இறந்துட்டாரு, சிந்து ரவிச்சந்திரன், முக்கியமா சொல்லுனா அன்பு சகோதரர் தோப்பு வெங்கடாச்சலம், தோப்பு வெங்கடாச்சலம் எல்லாம் போயிட்டு ஈரோடே காலி ஆயிடுச்சு. இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இவர் பக்கத்துல ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு ஓபிஎஸ் கூடயாவது 4-5 எம்எல்ஏஸ் இருக்காங்க, ஒரு எம்பி தர்மர் இருக்காரு, இவர் கூட யாராவது ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. பவானி சார் தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி கூட இருக்கிறாரு, இன்னைக்கு கூட இருந்தாரு. யாரும் இல்ல, யாரு இருக்காங்க? பவானி சார் தொகுதி எம்எல்ஏ ஒருத்தர் கூட இருக்காரு, பண்ணாரிங்கிறவரு தொகுதி எம்எல்ஏ. அவர் சும்மா பார்க்க வந்திருப்பாருங்க சார். அவர் பழனிசாமிக்கு எதிர்ப்பா ஒரு முடிவு எடுத்து கட்சி ஒற்றுமையா போகணும்னு செங்கோட்டையன் சொன்னா முதல் ஆதரவாளர் புகழேந்தியா இருப்பேன். அதை அவர் சொல்ல மாட்டார் சார். அவரு பாருங்க சார், அந்த ஆலோசனை கூட பாருங்க சார், இந்த ஆலோசனை கூட்டம் நீங்க ஆதரவாளர்கள் குறைந்ததெல்லாம் பார்க்கும்போதும் அந்த எம்எல்ஏ, அந்த ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட அந்த ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு ஆலோசனை அவங்க கூடியிருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, செங்கோட்டையன் ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் தான் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம், இன்னொரு சந்தேகம் போலேன் சார், இன்னொரு சந்தேகம் என்னன்னா, முதல்ல ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத போது அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் முதல்ல அந்த எதிர்ப்பு குரலை எழுப்பினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த அன்னூரில் நடைபெற்ற அத்திக்கடவு விநாயகர் திட்ட ஆலோசனை, அந்த பாராட்டு எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழா கூட்டத்தை புறக்கணித்தார். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு விட்டது. இதற்கு பின்னர் அவர் என்ன புறக்கணிப்பு அவருக்கு ஏற்பட்டது? என்ன பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி ஏற்பட்டதுன்றீங்க? இப்போ ஏற்பட்டுக்கலாம் சார். இப்போ நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் வெளியில போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே. மூத்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, பல்வேறு அணிகளாக அதிருப்தியில் இருக்கிறாங்க. இவருக்கு எடப்பாடி பழனிசாமியுடனான அந்த தொடர் வெறுப்புக்கு அது என்ன காரணம் சார்? கேசி கருப்பண்ணன் விவகாரம் மட்டும்தானா, வேறு எதுவும் பிரச்சனை இருக்குதா? கேசி கருப்பண்ணன் பழனிசாமியினுடைய ஆள். சரி, அது பழனிசாமிக்கு கேசி கருப்பண்ணனுக்கு இவருக்கு ஆகாது. அந்த சின்னசாமியினுடைய மகன் அங்கே வளர விட்டு இவரை கே செங்கோட்டையனை காலி பண்ணணும்னு நான் கண்ணன் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க சத்ய டிவி மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய அனுபவம் ஆரம்பத்திலிருந்து. நான் எலெக்ஷன் நிக்கிறப்ப எனக்கு இன்சார்ஜ் செங்கோட்டையன் ஒரு ஷோரூம் திறந்தேன் சேலத்துல, அவர் தான் திறக்க சொன்னேன். சார் நீங்க செங்கோட்டையன் நடந்து போனா அந்த நடைக்கு ஸ்பீடா இவரால் நடக்க முடியாது, யாரால பழனிசாமி மேல குடுகுடுன்னு பின்னாடியே ஓடுவார். என்னுடைய கண்ணு முன்னாடியே பாத்திருக்கேன், நீங்க நம்புறீங்கல்ல, நான் தவறா பேசல. சரி, வாயா சீக்கிரம் போயா, வந்து தொலையாயோ, டைம் ஆகி போச்சு, ஏன் இப்படி பண்ற, அப்படிதான் செங்கோட்டையன் வந்து இவரை பேசுவார். யார? பழனிசாமிய. செங்கோட்டையன் முன்னாடி பழனிசாமி உட்கார மாட்டாருங்க, அவர் சொன்னாதான் உட்காருவாரு. சேலம் பூரா இவர் கையில் இருந்தது. மொத்தம் மேட்டூர், சுந்தராம்பாள், அப்போ சேர்த்து 13-14 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அவர் வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தார். அப்புறம் தான் செல்வ கணபதி இருந்தாரு, ஸ்பிலிட் ஆச்சு போச்சு, இப்படி ஒரு கதை. ஆனா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மறைந்திருந்த ஒரு மனிதர் தான் பழனிசாமி. அதை ஒரு ஆளுமையோடு நடத்தி அம்மாவிடம் நல்ல பெயர் வாங்கி ரூட் எல்லாம் போட்டு கொடுத்தவர் தான் செங்கோட்டையன் என்கின்ற முன்னாள் அமைச்சர். ஏன் சார் இப்படி வந்து தன்மானத்தை விட்டுட்டு இப்படி கீழே இறங்கி அவரை அசிங்கப்படுத்துறத வேடிக்கை பார்க்கணும் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க ஏன் வந்து செங்கோட்டையனை அசிங்கப்படுத்துறாருன்னு கேட்டீங்க. சார் நீங்க சந்தோஷப்படணும், தம்பிதுரை அடிச்ச மாதிரி செங்கோட்டையன் அடிக்கல. தம்பிதுரை அடிச்சார்ல, யோ சும்மா இது பேசாதீங்க அப்படின்னு கையில ஓங்கி அடிச்சாரா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆமா, செங்கோட்டையன் அடிச்சாரா? அவரு அடிக்கவே இல்லை. இன்னும் அடிக்கிறதுக்கு முன்னாடியாவது இடத்த காலி பண்ணிட்டு வரணும்ல. கார்ல ஏற வந்தா செல்லூர் ராஜிக்கு கார் இல்லையா? தர்மாகோல்லையே கடல்ல விட போனவர், அவ்வளவு பெரிய ரிசர்ச் ஆராய்ச்சியாளர். அவரு கார்ல ஏறி வந்தா, யோ பிரிட்டு வாங்கடா போன
பின்னாடி வாங்க என் கார்ல ஏறாதீங்க. என்ன சார் அதுதான் நான் பார்த்து பழனிசாமி இங்க வான்னு கூப்பிட்டவன், எனக்கே பயந்துட்டு நாள் சார் இவரு. எங்கிருந்து இப்படிப்பட்ட ஒரு தைரியம், இப்படிப்பட்ட ஒரு அகம்பாவம், ஆணவம் வந்ததுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா மீடியா கிட்ட மீடியாவை தப்பா பேசுறேன், வளர்த்ததே மீடியா தான், நான் தவறா பேசுறதே இல்ல. இப்ப செங்கோட்டையன் 5ஆம் தேதி என்ன சொல்ல போறாருன்னே தெரியாம இது ஏன் இவ்வளவு பெரிய செய்தியா பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியல. சரி, ஏன்னு சொல்றாரு 5ஆம் தேதி ஏன்னு சொல்றா என்னன்னா